நான் எதுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கணும்? இனிமே எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? இனிமே எதுக்கு நான் கர்த்தரை நம்பணும்? அதான் எல்லாம் போச்சு. நினைச்சது ஒண்ணு நடக்கலையே. நான் ஜெபத்தில் ஏதாவது குறை வச்சேனா, ஆண்டவர் மேல நான் வச்ச நம்பிக்கையில் ஏதாவது குறை இருந்ததா, கர்த்தருக்கு நான் கொடுக்கறதுல ஏதாவது நான் குறை வச்சேனா, எவ்வளவு நேர்மையா இருந்தேன், எவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கையில் என்ன அப்படி பெருசா நடந்துட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அழுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறேன், வேதனை தாங்க முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன், இனி கர்த்தர் கிரியை செய்வார்னு நான் பொறுத்திருக்க போறது இல்லை, இனி ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு நான் செயல்பட போறதில்லை, என் நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், என் விசுவாசத்தை நான் இழந்துட்டேன். இப்படி யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களை நேரில் சந்தித்து பேச விரும்புகிறார். நீங்கள் கடந்து வருகிற இந்த அனுபவத்தில் கர்த்தர் செய்ய போகும் காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களை அவர் ஒரு நாள் ஏமாத்தினது கிடையாது.